இலங்கையில் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்படுகிற வெசாக் பற்றிய வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இலங்கையில் பல பகுதிகளில் நாடு முழுவதும் இந்த வெசாக் என்பது கொண்டாடப்படுகிறது. புத்த பூர்ணிமா, இந்தியாவில் இதை எப்படித்தான் சொல்லுவாங்க, வைகாசம் அல்லது விசாகம், இலங்கையில் இதை வெசாக் என்று சொல்லுவாங்க. மே மாத பௌர்ணமியை முழு நிலா நாளன்று தான் உலகில் உள்ள அனைத்து பௌத்தர்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையாக இந்த வெசாக் இருக்கின்றது. நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது இலங்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் மக்கள் அலை அலையாக வந்து அந்த வெசாக் கூடுகளை பார்க்கறது, அங்கு சிறுவர்கள் வர்றது, குடும்பங்கள் வர்றது, மத நிகழ்வுகள் இடம்பெறுறது, சகல விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பலவித சமய நிகழ்வுகள் நடைபெறும். இந்த நாளில் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை முன்னிறுத்தி இடம்பெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் பார்க்கலாம். இக்கால பகுதியில் பந்தல்கள், தோரணங்கள், ஒளிக்கூடுகள் கட்டப்பட்டு எங்குமே விழா கோலமாக இருக்கும். அது வீடாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, மிக பெரிய அளவில் கொண்டாட்டமாக இருக்கும். அதுவும் இலங்கை என்று சொன்னால் சும்மாவா? நீங்கள் எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்து பாருங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளவு அழகாக இருக்குது. அந்த கூடுகள் அமைத்து காட்டும் பொழுது அவ்வளவு விழா கோலம், அவ்வளவு அழகு. இன்னும் ஒரு விஷயம், உலகத்தில் எங்குமே இல்லாத ஒரு விடயம் இலங்கையில் இருக்கின்றது. இந்த விழாக்கோலம் இடம்பெறும் 3 நாட்களில் எங்கு சென்றாலும் உணவு இலவசமாக வழங்கப்படும். எத்தனையோ உலக நாடுகள், எத்தனையோ வல்லரசு நாடுகள் 3 நாட்களுக்கு குளிர்பானங்களாக இருக்கலாம், பன்னாக இருக்கலாம், டீ, பிஸ்கட், சோறு, இப்படி 3 நாட்கள் இலவசமாக வழங்குவாங்களா? ஆனால் இலங்கையில் 3 நாட்களும் இலவசமாக வழங்கப்படும். அது ஒரு அன்னதானமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சில நேரம் ஒரு நிறுவனமாக செய்வாங்க, ஒரு சில நேரம் விகாரையிலிருந்து செய்வாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர் பகுதியில் உள்ள மக்கள் ஒன்றாக இணைந்து பந்தல் அமைத்து எல்லோருக்குமே உணவு கொடுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம், சைவ சமயம், இஸ்லாம், கிறிஸ்தவம், பௌத்தம் என்று இல்லாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை செய்வாங்க. இந்த 3 நாட்களின் முக்கியத்துவங்களை கொண்டாட பௌத்தர்களால் முக்கியமாக கொண்டாடப்படுறதுக்கு காரணம், சித்தார்த்த கௌதமர் லும்பினி இன்றைய நேபாளம் என்னும் இடத்தில் பிறந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது. புத்தகாயா என்னும் இடத்தில் தவம் புரிந்து புத்த நிலை அடைந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த நாளாகவும் இந்த நாட்கள் பார்க்கப்படுகிறது. இம்3 நிகழ்வுகளும் மே மாத பூரணை நாட்களிலே நிகழ்ந்ததாக பௌத்தர்கள் நம்புகிறார். கொண்டாட்ட முறைகளில் நாடுகளுக்கிடையே சில வேறுபாடுகள் இருந்தாலும் இலங்கையில் தான் ஒவ்வொரு வருடமும் மிகவும் பிரபல்யமாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த 3 நாட்களை தமிழர்கள், பொதுவாக சைவர்கள், இந்துக்கள் விசாகம் என்று அழைப்பார்கள். ஆனால் இலங்கையில் எல்லோருமே வெசாக் என்று தான் கூறுவார்கள். ஏன் சொன்னால் அந்தளவு பிரபல்யமாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த முறை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு காலப்பகுதியில் வெசாக் ஒரு நிலை ஏற்படும். வெசாக் கட்டுமானம் என்று அரசாங்கத்தால் செய்வாங்க. அந்த ஒரு வெசாக் கட்டுமானம் இந்த முறை கொழும்பில் நடைபெறாமல் நுவரெலியாவில் இடம்பெற்றது. ஆனாலும் கொழும்பில் மிகவும் பிரபல்யமாக, மிகவும் பிரசித்தி பெற்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது. வண்ண வண்ண கூடுகளை நீங்கள் பார்க்கலாம். மக்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க என்பதை பார்க்கலாம். அவ்வளவு கொண்டாட்டமாக இருக்கும். விடிய விடிய ஒரு மாலை நேரம் ஆரம்பித்தார். விடிய விடிய காலையில் 5 மணி வரைக்கும் எல்லோருமே அந்த பாதையில் இருந்து கொண்டு ஒவ்வொரு விதமாக அந்த பேய் முகங்கள், முகமூடிகளெல்லாம் அணிந்து கொண்டு இந்த பாதையில் செல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த நிகழ்வுகள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது என்று தான் சொல்லலாம். ஆனால் எவ்வளவு தான் நடந்தாலும் பந்தல்கள் எல்லாம் இருக்கிறதுனால எங்கே போனாலும் என்ன வேண்டாலும் சாப்பிடலாம். அதுவும் இலவசமாக கிடைக்கும். ஒவ்வொரு அந்த வெசாக் கூடுகள் இருக்குது தானே,
ஒவ்வொரு அலங்காரம், ஒவ்வொரு விதமாக அந்த லைட்கள் போடப்பட்டு, அதிலும் முக்கியமாக போட்டிகள் இடம்பெறும். அந்த போட்டிகளில் யார் வெற்றி பெறுகிறார்கள், அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கக்கூடிய நிறைய போட்டிகளும் இந்த வெசாக் கால பகுதியில் இடம்பெறும். நாடு முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து மக்கள் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து இந்த போட்டிகள்லையும் கலந்து கொள்வாங்க. குடும்பமாக லொரியாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, முக்கியமாக பைக்கில் எல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு இடத்துக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொரண் என்று சொல்லுவாங்க. அழகான அலங்கார கூடுகள், அழகான விஷயங்கள், அந்த வரலாறுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த தோரணங்கள் அமைத்தல் போன்ற வெசாக் கொண்டாட்ட முறை இருக்கிறது தானே, சீன கலாச்சாரத்திலிருந்து தான் தோன்றியதாக கூறப்படுகிறது. இங்கு தொரண் என்றுவோம், நாங்கள் தமிழில் தோரணை என்று சொல்லுவோம். இப்படியான ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு இடங்களுக்கு போகிற நேரம் வித்தியாசமாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இலங்கை சுதந்திர சதுக்கம். அந்த சுதந்திர சதுக்கம் கொழும்பில் தான் இருக்குது. அங்கே எவ்வளோ லைட் போடப்பட்டிருக்கு, எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ரோடெல்லாம் பாருங்கள், இந்த கொண்டாட்டங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இந்த தோரணையெல்லாம் பார்க்குற நேரம், இந்த கூடுகள்லாம் பார்க்குற நேரம் அப்பப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எதை எப்படி பார்க்குறேன்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நான் இப்போ ஒரு சில இடங்களுக்கு போகிற நேரம் இதெல்லாம் இப்படி இருக்கே, எப்படி இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு எங்களுக்கு வரும். இந்த வரலாறு என்பது பௌத்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இலங்கையில் இன மத மொழி வேறுபாடின்றி எல்லோருமே இதற்கு என்ன செய்வாங்க என்று சொன்னால் உதவி செய்வாங்க. இந்த நிகழ்வு செய்கிறதுக்கு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஆலயங்களாக இருந்தாலும் சரி, விகாரைகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த உதவிகளை செய்து கொண்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பௌத்தாலோக மாவட்ட பகுதியில் இருக்கிற இந்த வெசாக் கூடுகளை தான். அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. கங்காராம பகுதி கொழும்புல இருக்குது. அதுவும் ரொம்ப பிரபல்யம். அந்த பகுதிக்கு போனால் அந்தளவு அழகாக இருக்கும். அடுத்து நான் அந்த பகுதிக்கு தான் போக போகிறேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள் இந்த வெசாக் கூடையெல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த பகுதியெல்லாம் ரசிச்சுட்டு வர்ற நேரம் இப்போ இலங்கையின் முக்கியம் கொள்பிட்டின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தால் ஒரு நிறுவனத்தின் ஒரு பில்டிங் இருக்குது தானே, அந்த பில்டிங்கில் கண்ணாடியில் இது செய்யப்பட்டிருந்தது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குற நேரம். அந்த ஒரு பகுதி இருந்தது, அந்த பகுதி கூட ரொம்ப அழகாக இருந்தது. நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு இடம், அதுக்கு இடையில் இப்படி கூடுகள் லைட்கள் போடப்பட்டு அப்பப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் ரசிக்கக்கூடியதான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த வெசாக் கால பகுதியில் அவ்வளவு மக்கள் ஒரே இடத்துக்கு வருவாங்க. ரோட்டை நீங்கள் பார்த்தா ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு விகாரையில் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய சம்பிரதாய நிகழ்வுகள், மத சடங்குகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கும். இலங்கையில் 2 நாட்கள் தேசிய விடுமுறையாக பார்க்கப்படுகிறது. அது எல்லோருக்குமே சந்தோஷமான ஒரு நாள். விடுமுறை என்று சொன்னால் சந்தோஷம் தானே. இது கோல்ஃபேஸ் பகுதி, காணிவேல் என்று சொல்லுவாங்க. களியாட்டு நிகழ்வு இந்த வெசாக் கால பகுதியில் தான் இடம்பெறுது. நீங்கள் அதை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. நான் பைக்கில் தான் போனேன். பைக்கில் போகிற நேரம் வாகனத்தை நிறுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் எப்படியான லைட்டெல்லாம் போடப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன். இது இராணுவ தரப்பால் செய்யப்பட்ட ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இலங்கையுடைய வான்படை செய்த ஒரு இடம் இது. கொஞ்ச நேரம் போகிற நேரம் பிரபல்யமான ஹோட்டல் ஒன்று கொழும்பில் தான் இருக்குது. அந்த ஹோட்டல் அலங்கரிக்கப்பட்ட இடத்தை தான் பார்க்குறீங்க.
இப்போ நாங்கள் வந்திருக்கிறது கங்காராம பகுதிக்கு. கங்காராம பகுதி என்று சொன்னாலும் இலங்கையில் சும்மாவே அழகாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு பக்கம் ஒரு குளம் இருக்குது, இன்னொரு பக்கம் விகாரைகள் இருக்குது, அந்த பிஸ்னஸ் ஏரியா என்று சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கூடுகள் எல்லாம் பாருங்கள், ஒரு ஆற்றுக்கு நடுவுலையும் ஒரு விகாரை இருக்குது, அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு விகாரை இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அந்த இரவு நேரத்தில் லைட் வெளிச்சத்தில் பார்க்குற நேரம் ரொம்ப 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 அழகாக இருந்தது. அப்படி ஒரு அழகு. சூர்யா சொல்கிற டயலாக் தான் ஞாபகம் வரும். அந்தளவுக்கு ஒரு அழகு. மக்கள் கூட்டம் என்று சொன்னால் சொல்ல வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு மக்கள் கூட்டம். ஆனால் மற்ற இடங்களை விட வித்தியாசமான இங்கே அலங்கரிக்கப்பட்ட கூடுகள் இருந்தது. வெசாக் கூடுகள்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாலத்தை பாருங்கள். இந்த பாலம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பாலம். இந்த பாலத்திலேருந்து அந்த பகுதிக்கு போனால் ஒரு கார்டன் இருக்கும், ஆனால் அனுமதி கிடையாது. லைட் மட்டும் போடப்பட்டிருந்தது. இரவு நேரத்தில் இந்த வெசாக் காலப்பகுதியில் இந்த கொழும்பு நகரத்தையும் அந்த கொழும்பு பில்டிங்கையும் பார்க்குற நேரம் எவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள். இந்த பாலம் ஒரு பக்கம், பில்டிங்ஸ் ஒரு பக்கம். நான் அதை காட்டுறேன்னு பாருங்களேன். இதெல்லாம் ரசிக்கிற நேரம் இன்னும் ஒரு விஷயம் ரசிக்க கிடைத்தது. இந்த குளத்தில் இலங்கையுடைய கடற்படை இருக்குது தானே, அதனுடைய சின்ன ஒரு போட் என்று சொல்லலாம். அந்த போட் அங்கேயும் இங்கேயும் போய்கொண்டே இருந்தது. சரி, அதை எப்படியாவது பார்க்கணுங்கிறதுக்காக நான் என்ன செய்தேன்னு சொன்னால், இந்த பக்கத்தில் இருந்த வெசாக் கூடுகள் ஒவ்வொன்றா ரசித்து, இப்போ நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கீங்க தானே, அதெல்லாம் ரசித்து வீடியோக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகலாம்னு மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்க நேரம் அந்த சின்ன போட் வர்றதை பார்த்துட்டு உடனே வீடியோ எடுத்துட்டேன். கடற்படையால் இசைக்கப்பட்டு இது மாலையிலிருந்து காலை வரைக்கும் இரவில் சுற்றி கொண்டே இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரசிக்கிறதுக்கு 2 கண்கள் பத்தாது. சரி, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.